ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் எம்டி அலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு வீடியோவில் இந்த டாடா ஐஸ் தான் நம்ம ஃபுல் பெயிண்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோட கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு தரமாக சூப்பராக வந்திருக்கும்னு. வண்டியோட அவுட்புட் பாருங்கள், சும்மா சூப்பராக வந்திருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டியோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா, வண்டி சென்னையிலேருந்து நம்ம கஸ்டமர் எடுத்து வந்துக்கிறாரு, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை தேடி எடுத்து வந்துக்கிற சென்னையிலேருந்து டீலர் இவர். ஸோ கஸ்டமருக்கு தரமாக பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோ தூரம் நம்ம தேடி வந்துக்கிறாரு. வண்டி சேல்ஸ் தான். ஸோ அதனால் தரமாக பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணுன்னு நம்ம கிட்டே எடுத்து வந்துக்கிறாரு. ஸோ வண்டி வரும்போதே அங்கேருந்து சர்வீஸ் பண்ணி எடுத்து பண்ணுறாரு. ஸோ லைட்டாக மழை சீசன் வேறு, அங்கங்கே மண் இருந்தது. ஃப்ரண்ட்டு மேலாம் கைட்டாமல் சர்வீஸ் பண்ணதுனால ஃப்ரண்ட்டு மேலாம் கைட்டி நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போது சர்வீஸ் விட்டுக்கிறோம். சேஸு ஃப்ரண்ட்டு அந்த அந்த இடம் மட்டும் கழுவுறதுக்காக வண்டி எடுத்து வந்துக்கிறோம். காட்டுறோம் பாருங்கள். வண்டி சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுனால மெட்கார்டு பீஸ் எல்லாமே லைட்டாக மண் இருக்குது. அதெல்லாம் இங்கே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறோம். நாங்களே வண்டி எடுத்து வாஷ் பண்ணிக்கிறோம் இங்கே சர்வீஸ் ஸ்டேஷன்கிட்ட. அதெல்லாம் முடிச்சிட்டும் பாருங்கள். வண்டியில் பாருங்கள், வண்டி டிங்கர் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. நம்ம பக்கத்தால் தான் நான் பாலான சொல்லி விட்டேன். தரமாக பண்ணி கொடுத்துக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் இப்போ பேஸ்ட் கொஞ்சம் மேடாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மட்டமாக சேண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பார்த்துக்குறோம். இந்த பின்னாடி தகுடெலாம் பாருங்கள், மொத்தமாக உறிஞ்சிருக்கு. ஆனால் போனோட அப்படியே அது மேலே பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க. லைட்டாக எம்ரி ஷீட் போட்டு தேய்ச்சி அப்படியே பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் ஃபுல்லாமே அந்த தகுடு ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு 1-2 கோட் பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள், சைட் தகுடெலாம் மொத்தம் சுரண்டி எடுத்துட்டோம். அந்த பேக் தகுடு தான் பெண்டிங் இருக்குது. பெயிண்ட் மொத்தமாக சுரண்ட வேலை இருக்குது. அதெல்லாம் சுரண்டி எடுத்து தரமாக பண்ண போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக பெயிண்ட் உறிஞ்சிருந்தது, லைட்டாக உறிஞ்சிருந்தது. ஆனால் நாங்கள் மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு ஃபுல் தகுடு ஆக்கிட்டோம். அந்த கார்னர்லாம் வெல்டிங் இது மார்க் இருந்தது, அது ஃபுல்லாமே பேஸ்ட்டு பார்த்துருவோம் ஃப்ரெஷ் தரமாக. ஸோ பாருங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வண்டி என்ன பட்டி பார்க்குறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், என்ன கலர் அடிக்கிறோம், என்ன பிராண்ட் பெயிண்ட் பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணிட்டோம். எம்ரி ஷீட் போட்டு நல்லா பக்காவாக பேஸ்ட் ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பட்டி பார்க்குறோம். பட்டி என்சி பட்டி பாருங்கள், எந்தளவுக்கு தரமாக இருப்பாங்க. 1-2 கோட் பார்ப்போம் பட்டி. பாருங்கள், எஸ்டி பிராண்டோட என்சி பட்டி இது சூப்பராக இருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும் பட்டிலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் பார்த்துட்டு போய் செகண்ட் கோட் பார்க்குறாரு. இப்போது பட்டிலாம் பாருங்கள், எந்தளவுக்கு தரமாக பார்க்குறாரு. பார்த்தீங்களா, எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க. ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி சூப்பரான பெயிண்டிங் அடுத்தடுத்து போடுவோம். எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வண்டிலாம் சும்மா தரமாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுப்போம். எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு, ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் அடிப்போம். நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். எல்லாமே நான் 1 வருஷம் கேரண்டியோட கொடுப்பேன். வண்டியை நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ண நல்லா 1 வருஷம் கேரண்டியாக பெயிண்ட் சூப்பராக வரும். பாருங்கள், பட்டி அந்த சூப்பராக பார்க்குறாரு. பார்த்தீங்களா, ஒரு பிசுறு கூட வராது. பாருங்கள், எந்தளவுக்கு பக்காவாக பார்க்குறாரு. இப்போ 3வது கோட்டு, சாரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 கோட் சொல்லிட்டேன். 3 கோட் மொத்தம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு, 2வது கோட் போட்டாச்சு. 3வது கோட் பட்டி பார்க்குறாரு. மொத்தம் 3 லேயர் பட்டி. இது தரமாக இருக்கும். உள்ளே அந்த பேஸ்ட்டோட அந்த கிராச் மார்க்கில் எதுவுமே தெரியாது. சும்மா பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாம் என்சி பட்டி பார்த்தது வண்டி ஃபுல்லாகவும். எந்தளவுக்கு தரமாக பட்டி பார்க்குறாரு பாருங்க டேடி. தென் பார்த்தீங்கன்னா, இப்போது பின்னாடி உறிஞ்சது பார்த்தீங்களா, அது மொத்தமாக சுரண்டி எடுக்கிறோம். பெயிண்ட்லாம் ரொம்ப இடுக்கலாக இருக்குது, சுரண்டவே முடியல. ஆனால் கையில் அங்கே அடிப்பட்டு சுரம்போடே அது இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி மொத்தமாக சுரண்டி எடுக்கிறோம் பாருங்கள். மேலே கேரியர் மேலே எல்லாம் பின்னாடிலாம் சுரண்டம் பாருங்கள். அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு வேலை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஸ்டமருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் தெரியும் நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு வேலை பார்க்குறோம், எந்தளவுக்கு தரமாக பண்ணுறோன்னு. மொத்த பெயிண்டை சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா சோப்பால் போட்டு பக்காவாக வாட்டர் ஷீட் போட்டு சேண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு அது மேலே பேஸ் அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் ஃபைனல் கோட் அடிப்போம். மொத்தம் 1க்கு 3 கோட் 4 கோட் தரமாக பண்ணி கொடுப்போம் பெயிண்டிங்லாம். ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி தரமாக 1க்கு 3 கோட் 4 கோட் சூப்பராக பெயிண்ட் அடிக்கணுமா,
கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வீடியோ எண்ணில் கீழே டிஸ்பிளேல நம்பர் கொடுப்பேன். என் நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலரு எப்போ எடுத்து வரோன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துன்னு வாங்க, தரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாமே வாட்டர் ஷீட் போட்டு சேண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். சோப் ஆயில் போட்டு வாட்டர் ஷீட் போட்டு பக்காவாக சேண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் உரியிற சீனு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. தொட்டி முடிச்ச ஒரு கேபின் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அங்கங்கே ஒழுகி இருக்குது. போன வாட்டி சென்னையில் அடிச்சிக்கிறாங்க பொழுது வண்டிக்கு பெயிண்ட்லாம் நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். கேபின்லாம் அங்கங்கே பெயிண்ட் ஒழுகி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தையாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு பழ தோல், இப்படி ஒரு ஆரஞ்சு பீல் சொல்லுவாங்க, பெயிண்டிங் ஃபார்மில் ஒரு ஆரஞ்சு பீல் சொல்லுவாங்க. அந்த ஆரஞ்சு பீல் மாதிரி அப்படியே இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் பேனல் எந்த மோசமாக இருந்தது. அது மொத்தமாக நல்லா 120 வாட்டர் ஷீட் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் பக்காவாக சூப்பராக பண்ணியிருப்போம். அவுட்புட் வந்து சும்மா சூப்பராக வந்திருக்கும். ஃப்ரண்ட் பேனல் காட்டுறேன் பாருங்கள், வீடியோ கடைசியில் பாருங்கள், சும்மா தரமாக வந்திருக்கும். சரி, இப்போ கேபின் வந்து ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி ஸ்டாண்ட் பண்ணுறது பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட் ஒர்க். பெயிண்டிங் வந்து ஒரு நாள் வேலை தான். பெயிண்டிங் அடித்து அப்படியே முடிச்சிடலாம். ஆனால் இந்த பேஸ்ட்டு பட்டி பார்க்குறது, ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுறது, உறிஞ்சி பெயிண்ட்லாம் சுரண்டி எடுக்கிறது, அதுக்கு தான் எங்களுக்கு வேலை எடுக்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்குறது வந்து 100% குவாலிட்டியாக கொடுப்போம், 100% எஃபெக்டிவாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். அதனால தான் எங்களை இவ்வளோ தூரத்துலேருந்து தேடி வராங்க. இவருக்கு ஏற்ற மாதிரி நான் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள், மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நிறைய எல்லா பாட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். லப்பர்லேருந்து டோர் பேடு ஷீட்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். மாஸ்கிங் பண்ண பாட்டெலாம் மாஸ்கிங் பண்ணிவிட்டோம். ஃப்ரண்ட்டு கண்ணாடி, இந்த கீ செட் எல்லாமே மாஸ்கிங் பண்ணிவிட்டோம் தரமாக. தென் இப்போ பெயிண்டிங் வரதான் பண்ணுவோம். இந்த இடம்லாம் பாருங்கள் ஒழுகுறது பார்த்தீங்களா, அது மொத்தமாக ஃபுல்லாக எமரி போட்டு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது மேலே பட்டி பார்த்துக்குறோம், என்சி பட்டி. பேக்கில் இந்த பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக பெயிண்ட்லாம் சுரண்டி ப்ரைமர் அடிச்சாச்சு எல்லாத்துக்கும். பேக் தகுடு, இந்த சைடு தகுடுக்கு எல்லாமே ப்ரைமர் அடிச்சிட்டோம். ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டோம். பாருங்களா, சின்ன பபுள்ஸ் இருந்தது மேலே ஆங்கிள்லாம், அது ஃபுல்லாமே நல்லா சேண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பாட்டு நல்லா பட்டி தரமாக பார்த்துட்டோம். ஃபுல்லாக என்சி பட்டி தான் பார்த்துக்குறோம். உள்ளே பாருங்கள், உள்ளே ஃபுல்லாமே கண்ணாடி முதல் கூட எல்லாம் பேப்பர் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். டேஷ்போர்டெலாம் மாஸ்கிங் பண்ணிட்டோம். இந்த துணி போட்டு மூடியாச்சு டேஷ்போர்டெலாம். அடுத்து பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்ல தரமான வீடியோலாம் போட்டுனே இருப்பேன். இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. நான் எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், பெயிண்ட் ஒழுகி இருந்தது. அது ஃபுல்லாக நல்லா எம்பரி ஷீட் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாக என்சி பட்டி பார்த்துக்குறோம். அவுட்புட் பாருங்கள், இந்த இடம்லாம் பெயிண்ட் ஒழுங்கு இடம் அப்படியே எதுவுமே தெரியாது. சும்மா தரமாக வந்திருக்கும் அவுட்புட்லாம். இந்த இடம் பிஃபோர் பாருங்கள், எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது பார்த்தீங்களா, பெயிண்ட்லாம் உறிஞ்சி. பாருங்கள், ஒரு புது தகுடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு புது தகுடு ஃபீல் அப்படியே கொடுக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சுக்கிறோம் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு. தென் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பேனல் காட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பாருங்கள். பெயிண்ட் அப்படியே எந்த அளவுக்கு மொத்தையாக உட்காந்துக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மோசமாக அடிச்சுக்கிறாங்க ஃப்ரண்ட் பேனல். பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்க. அது ஃபுல்லாக பெயிண்ட் அங்கே ஒழுகி இருந்தது. ஃபுல்லாமே நல்லா எமரி போட்டு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துக்கிறேன் இந்த இடம்லாம். இந்த பாருங்கள், நான் சொன்னல ஆரஞ்சு பழம் தோல் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரஞ்சு பழம் தோல் மாதிரியே இருப்பாருங்க, அப்படியே சொரன்னு. இது ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் ஃபுல்லாக ரஃப் வாட்டர் ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நைஸ் வாட்டர் ஷீட் போட்டு ஸ்டாண்ட் பண்ணோம். மொத்தம் 1-2 வாட்டி ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஃப்ரண்ட் பேனல். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேனல் பெயிண்டிங் அடிச்சிட்டப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா தரமாக வந்திருக்கும். அது வந்து வீடியோ கடைசியில் இருக்கும், சும்மா சூப்பராக வந்துடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த பேனல் எப்படி பெயிண்ட் பண்ணுறோம், எந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணிருப்போம் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு மோசமாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த பெயிண்ட்டு. கை வலி தான் எடுத்துக்கிச்சு. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு தேய்ச்சிக்கிறோம் இந்த பேனலில், ஏன்னா அவுட்புட் வரதுக்காக. தென் பார்த்தீங்கன்னா கேபினுக்கு வந்து பெயிண்டிங் தொட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ கேபின் வந்து பெயிண்டிங் அடிக்கிறோம். இந்த பட்டியெல்லாம் டச்சப் பண்ணுறோம். டச்சப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். இப்போது கேபினுக்கு ஃபஸ்ட்டு கோட் அடித்து ஒரு 1/2 hour காய வச்சுட்டு அதுக்கடுத்து செகண்ட் கோட் ஏற்றுவோம். சும்மா அவுட்புட் வந்து தரமாக வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெயிண்ட்டு, பிராண்டட் பெயிண்ட்டு, சும்மா தரமாக இருக்கும் பெயிண்டிங்லாம். செகண்ட் கோட் அடிக்கிறோம் பாருங்கள், எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க. ஃபினிஷிங் எந்தளவுக்கு நல்லா இருப்பாருங்க. இந்த பெயிண்ட்டு ஒழுகுறது, பெயிண்ட்டு மொத்தையாக உட்காரது, ரஃப்னஸ் அந்த சீனே இருக்காது. பெயிண்ட்லாம் சும்மா ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட்டு.
ஏன்னா ஃபுல்லாக எம்ரி ஷீட்டு வாட்டர் ஷீட்லாம் போட்டு நல்லா சேண்ட் பண்ணிவிட்டு சோப்பாயில் போட்டு நல்லா சேண்ட் பண்ணி தரமாக பண்ணியிருப்போம். சேஸுக்கு நான் எல்லா வீடியோ சொல்கிறேன் பார்த்தீங்களா, 1க்கு 2 கோட் அடிப்போன்னு. சேஸுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற முன்னாடி ஃபஸ்ட்டு கோட் வச்சுட்டு வந்து செகண்ட் கோட் அடிக்கிறோம் பாருங்கள். கீழே சேஸுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் அங்கே பெயிண்ட் இருக்காது, அந்த சேஸு அவுட்டர் சேஸ் எல்லாமே செகண்ட் கோட் அடிக்கிறோம். இப்போது ஹேமர்டோன் கஸ்டமர் வந்து ஹேமர்டோன் கேட்டார். நான் ஹேமர்டோன் டார்க் கிரே, இது ஹேமர்டோன்லேயே டார்க் கிரே 1க்கு 2 கோட். ஃபஸ்ட்டு கோட் வந்து பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் கோட் வந்து பெயிண்டிங் அடிச்சிட்ட அப்புறம் செகண்ட் கோட் அடிக்கிறோம். பாருங்கள் சைடு பார்டர் கட்டணும், எந்த அளவுக்கு பக்காவாக மாஸ்கிங் பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஃபுல்லாக பேப்பர் டேப்லாம் ஒட்டிட்டு சூப்பராக பக்காவாக மாஸ்கிங் பண்ணி பெயிண்ட் அங்கங்கே இந்த பெயிண்ட் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்து அந்த டோரில் படிக்கிற அந்த சீன்லாம் இருக்காது, பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்போம். என் நடுவில் சின்ன டேப் ஒட்டிக்கிறோம் பாருங்கள். கஸ்டமர் அந்த பார்டர் மாதிரி கேட்டார், சும்மா சூப்பராக இருக்குது. அவுட்புட் அந்த அளவுக்கு தரமாக வந்துருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்கிங் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா, சின்ன பிசுறு கூட எதுவுமே இருக்காது, அந்தளவுக்கு பக்கா மாஸ்கிங்கு. இப்போ ரிமூவ் பண்ண பாட்டெலாம் அசம்பிள் பண்ணுறோம். டோர் பேட்லாம் ரிமூவ் பண்ணி டோர் பேட்லாம் பண்ண அப்படியே பெயிண்ட்டாக இருந்தது, அது மொத்தமாக நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டோம், கிரே அடிச்சுட்டு சென்டரில் ஒரு கப்பு வரும் டோர் பேடில். இப்போ புது வண்டிகளாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் தெரியுதுங்களா, இந்த வந்து கப்பு வந்து பிளாக் கலர் வரும் புது வண்டிக்கெலாம். அதே மாதிரி புது வண்டி ஃபீல் கொடுக்குற மாதிரியே அந்த டோர் பேட் வந்து கிரே, அந்த சென்டர் அந்த பிளாக் கப்பு மட்டும் பிளாக் கலர் வச்சுட்டோம். தென் இப்போ லப்பரு, டோர் பேடு, ஷீட்டு, ஃப்ரண்ட்டு பேனலு, பம்பரு, A to Z எல்லாமே ரிமூவ் பண்ண பாட்டில் இப்போ அசம்பிள் பண்ணுறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஒர்க்கு. எங்கள் ஒர்க் எப்படின்னா, நாங்கள் கொடுக்குறது தெளிவாக கொடுப்போம், கொடுக்குற பொருள் தெளிவாக இருக்கும் எங்களாண்ட. ஃபுல்லாக A to Z எல்லாமே ரிமூவ் பண்ணி பக்காவாக அசம்பிள் பண்ணி கொடுத்துடுவோம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட் அந்த ஏர் ஃபில்ட்ரு, ரேடியேட்டரு, ஹாரன் எல்லாமே பக்காவாக பெயிண்டிங் பண்ணிட்டோமா பிளாக் கலர். ஏன்னா ஒரிஜினாலிட்டி இன்கேஸ் அடுத்த வருஷம் பேனல் ரிமூவ் பண்ணாலும் உள்ளே பார்க்க ஒரிஜினாலிட்டி எப்படி தெளிவாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அந்தளவுக்கு பக்காவாக பெயிண்டிங் பண்ணி தரமாக கொடுப்போம். இந்த உடம்பு பாருங்கள், ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்களா, பிஃபோர் எப்படி இருந்தது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆரஞ்சு பண்ண தோல் மாதிரி அப்படியே ரஃப்பாக இருந்தது, ஒரு ஸ்மூத்னஸே இல்லாமல். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், பெயிண்டிங் அடிச்சுட்டு போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக பெயிண்டிங் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டு கிரில் வந்து கஸ்டமர் பிளாக் கேட்டார், அவருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர் அடிச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஷைனிங் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேனல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிஃபோர் எப்படி இருந்தது, ஃபுல்லாக ஒரு ரஃப்பாக இருந்தது, அது மொத்தம் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் எப்படி வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் பேனலில். அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ், அதுதான் நாங்கள் சும்மா தரமாக பண்ணி கொடுப்போம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சும்மா சூப்பராக பண்ணி கொடுப்போம். நம்மளுக்கு தேடி வராங்களா, திருப்தியாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பின்னாடி இந்த தகடுலாம் பாருங்கள், பிஃபோர் காட்டுற பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள், பிஃபோர் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, ஃபுல்லாக பெயிண்ட் ஒழிஞ்சிருந்தது, அது மொத்தமாக சுரண்டி எடுத்து ஒரு புது தகடு மாதிரி இருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு புது தகடு போட்டால் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருப்பாருங்க. சைட்லாம் பாருங்கள், ஆரஞ்சு வந்து 3 ஷேட் கலரு, பக்காவாக இருக்கும் ஒரு 3 ஷேட் கலரு. பேக்லாம் எல்லோ, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், அந்த சின்ன லப்பர்லாம் எல்லாம் பிளாக் அடிச்சாச்சு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரில் பண்ணோட பெயிண்டிங் இருக்குது, அது ஃபுல்லாமே அந்த ஓரம் ஃபுல்லாக லப்பருக்கு பிளாக் அடிச்சாச்சு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஒரு லப்பர் வரும். உள்ள தொட்டிக்கு பாருங்கள், தொட்டிக்கு வந்து 1க்கு 2 கோட் ப்ளூ கலரு தரமாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு. 3 ஷேட் கலரு, டார்க் ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டு. கஸ்டமர் வந்து இது ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக அந்த எல்லோ ஷேட் வர மாதிரி கேட்டார். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு வர மாதிரி அடிச்சிட்டோம், அதுக்கடுத்து மறுபடியும் எல்லோ ஷேட் வர மாதிரி கேட்டார். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் எல்லோ ஷேடில். சேசஸ்லாம் பாருங்கள், 1க்கு 2 கோட் தரமாக இருக்குது பாருங்கள். ஹேமர்டோன் பெயிண்ட்டு, ரஷ்ட்டு அந்தளவுக்கு சீக்கிரமாக ஏறாது இந்த பெயிண்டில். தெரிஞ்சுங்களா, இந்த சேஸை பாருங்கள், டாட்டாக தெரிஞ்சு பாருங்கள். ஹேமர்டோன் பண்ணால் இந்த மாதிரி டாட்டாக இருக்கும் உங்களுக்கு, அப்படியே ஆயில்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த பெயிண்டில். ஸோ அந்தளவுக்கு தண்ணி நிற்காது சேஸில், மண்ணெலாம் ஒட்டாது, பெயிண்ட்லாம் தரமாக இருக்கும். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக தரமாக பக்காவாக பெயிண்டிங் பண்ண கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் எப்போ எடுத்துன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், லெட்டர் பெயிண்ட்லாம் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியாச்சு, எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க, எங்கேயே கூப்பிட்டு ஏற்றிட்டோம். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக தெளிவாக பக்காவாக பெயிண்ட் பண்ண கீழே டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.